உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர், பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர். இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு பார்த்திங்கன்னா, தனுசு ராசி அன்பர்கள் உங்களுக்கு உச்ச குரு எப்பேற்பட்ட மேன்மைகளை தரப்போகிறாரு, மேலும் நீங்கள் எந்த விதத்தில் இந்த குரு பயிற்சியை பயன்படுத்தலாம் அப்படின்றத இந்த காணொலியில் தெளிவாக விவரமாக நம்ம பார்க்கலாம். ஏன்னா இது 12 வருஷத்துக்கு ஒரு முறை வர்றது உச்ச குருன்றது. இந்த காலகட்டங்களில் குரு பார்வைகள் கோடி நன்மைகளை கொடுக்குன்னு சொல்லுவோம். அப்பேற்பட்ட குரு பகவான் பார்வை எங்கெங்கே விழுது அப்படின்றத பார்த்தோன்னா, உங்களுடைய 2ஆம் இடத்துலையும் விழுது, உங்களுடைய 4ஆம் பாவத்துலேயும் விழுது, ப்ளஸ் உங்களுடைய 12ஆம் பாவத்தில் விழுது. அப்போது இந்த காலகட்டங்கள் பார்த்திங்கன்னா அந்த இடங்கள் மிகச்சிறந்த பலத்தை கொடுக்குது. அப்பேற்பட்ட அமைவுகளில் நம்ம தெளிவாக பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்குங்க. அப்போ தான் அடுத்தடுத்த காணொலிகள் உங்களை உடனடியாக அடையும். தனுசு ராசி சொல்ல வேண்டியதில்லை, குரு பகவானினுடைய ஆதிக்கத்தில் தான் நீங்கள் பிறந்திருக்கிறீங்க. அப்போ உங்களுக்கு தான் இந்த குரு பயிற்சி ரொம்ப ஸ்பெஷல்னு சொல்லலாம். ஏன்னா உங்களுடைய ராசியினுடைய அதிபதி என்னுடைய தாக்கம்தான் இது. அப்போது அந்த அதிபதி நிற்கக்கூடிய இடம் கடகத்தில் உச்சமடைஞ்சு நிற்கிறாரு. அது எப்போ இருந்து அப்படின்னு பார்த்தோன்னா, ஜூன் மாதம் 2ஆம் தேதியிலிருந்து மீண்டும் அடுத்த 2027 ஜூன் 26ஆம் தேதி வரைக்கும் அதே இடத்துல தான் அவர் இருக்க போகிறார். இதுக்கு நடுவில் அவர் என்ன செய்வார்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக அக்டோபர் மாதம் 31ஆம் தேதி சிம்மத்துக்கு பயிற்சி ஆகி மீண்டும் ஜனவரி 23ஆம் தேதி வரைக்கும் அங்கேயே இருந்து 24ஆம் தேதி பயிற்சி ஆகி அவர் கடகத்துக்கு வரார். இப்போ இந்த காலகட்டங்களில் மெயினாக நாம் பார்க்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னா, இவருடைய பார்வைகளும் இவர் நிற்கக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஷ்டமஸ்தானத்தில் அவர் உங்களுக்கு நிற்கிறாங்க. அஷ்டமஸ்தானத்தில் நிற்கிறவர் 180 டிகிரியில் உங்களுடைய தனஸ்தானத்தை டைரெக்டாக பார்க்க போகிறார். அப்போது அஷ்டமஸ்தானத்தில் குரு பகவான் போய் நிற்கும்போது இதில் ஏதாவது ஒரு நெகட்டிவ் இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்குள்ளே இருக்கும். கண்டிப்பாக என்னென்னா, ஒரு ராசியினுடைய அதிபதி 8ல் போய் நிற்கும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தா, சில கடினமான வேலைகளை நீங்கள் கையில் எடுக்க போகிறீங்க. சில ரிஸ்க்கான விஷயங்கள்லாம் ஆட்டோமேட்டிக்காகவே போய் என்ட்ரி ஆகிடுவீங்க. அதே நேரத்தில் சிலரை பார்த்தீங்கன்னா சடனாக வீடு கட்ட ஆரம்பிச்சிடுவீங்க. சிலரை பார்த்தீங்கன்னா கட்டிகிட்டு இருக்கிற வீடு இதை இன்னும் அடுத்த கட்டத்தில் இன்னும் கொஞ்சம் ஹெவியாக நல்லா நம்ம நினச்ச மாதிரி பண்ணலாம், கொஞ்சம் இன்னும் கிராண்டாக வெயிட்டாக பண்ணலாம் அப்படின்னு நினைப்பீங்க. இன்னும் சிலர் தொழிலை ஒரு இடத்துல இருக்கக்கூடிய விஷயத்தை இன்னும் 2-3 லெவலுக்கு நாம் ஒரு 3 டிபார்ட்மெண்ட்டை இன்னும் பிரித்து பெரிய லெவலில் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு யோசனைகள் வரும். அது மாதிரியான ஒரு கொஞ்சம் பெரிய லெவலில் ஃபோக்கஸ் பண்ணுவீங்க. இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு கனெக்ட் ஆகும். பட் அதே சமயம் 8ல் இருக்கிற குரு வேறு ஏதாவது நெகட்டிவாக பண்ணுவாரான்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக திடீர் முடிவுகளை நீங்கள் எடுக்கிற மாதிரி இருக்கும். பட் அதில் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க. அந்த திடீர் முடிவுகள் எடுக்கும்போது மட்டும் கொஞ்சம் அமைதியாகி கொஞ்சம் யோசித்து நிதானமாக செயல்பட்டிங்கன்னா அது உங்களுக்கு ரொம்ப பெட்டராக இருக்கும். அப்போ இன்னும் ஏதாவது நெகட்டிவ் இருக்கா இதில் அப்படின்னு பார்த்தோன்னா, இன்னும் நெகட்டிவான விஷயங்கள் என்னென்னா, மற்றவங்கள ஒன்று நம்பி ஒப்படைக்கிறீங்கன்னா முழுசாக அவங்க பொறுப்பில் விட்டுற வேண்டாம். அதில் ஃபோக்கஸ் உங்களுக்கு இருக்கணும். இல்லைனா அந்த இடத்துல உங்களுக்கு துரோகங்கள் நடக்க வாய்ப்பு இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, அஷ்டமஸ்தானத்தில் 4ஆம் அதிபதியும் போய் நிற்கிறதுனால அப்பப்போ ஆரோக்கியத்தை கவனிச்சிக்கோங்க. அப்போது இந்த ஒரு சில விஷயங்களில் மட்டும் நீங்கள் கவனமாக இருந்தால் மற்ற எல்லா விஷயங்களும் உங்களுக்கு பாசிட்டிவ். அப்போ என்ன பாசிட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் அவர் நிற்கக்கூடிய இடம் அஷ்டமஸ்தானன்றதுனால அந்த இடம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திடீர் அதிர்ஷ்டம், திடீர் யோகத்தை கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்பு அந்த இடத்துல இருக்குது. சடனாக அது நீங்கள் ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு பொருள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அது உங்களுக்கு பெரிய லெவலில் கை கொடுக்கலாம். இல்லை ஒரு ஜாக்பாட் மாதிரி நமக்கு சடனாக ஒரு அதிர்ஷ்டம் அடிக்கலாம். அதே போல் பார்த்திங்கன்னா, நமக்கு ஏதோ ஒரு நட்பு ரீதியில் நமக்கு அந்த நட்பு ரீதியிலையோ சில ப்ராஜெக்ட் கிடச்சி தொழில் ரீதியில் ஹை கிளாஸான வளர்ச்சி அடையலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா, இந்த குரு பார்வை எங்கே விழுதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் 4ஆம் பாவத்தை விழுது, உங்கள் 12ஆம் பாவத்தில் விழுது, உங்கள் தனஸ்தானத்தில் விழுது. அப்போ 4ஆம் பாவன்றது அந்தஸ்து, மரியாதை, செல்வம், செல்வாக்கு உயரும். அப்போ அந்த இடம் உங்களுக்கு ப்ரமோஷனுக்குரிய வாய்ப்பை உருவாக்கி கொடுத்துரும். அப்போ உச்ச குருவாக இருக்கிறார் இல்லையா, டக்குன்னு தூக்கி விட்டுருவார். அந்த பவர் அவருக்கு அந்த இடத்துல இருக்குது. ப்ளஸ் பார்த்திங்கன்னா 12ஆம் பாவத்தையும் அவர் பார்க்குறார். அப்போ அந்த 12ஆம் பாவத்தில் பார்க்கக்கூடியவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தோன்னா, 100% உங்களுக்கு வெளிநாடு முயற்சிகளை உண்டாக்கி கொடுத்துரு.
இத்தனை நாளாக அது தடையாக இருந்திருக்கும். இப்போ டக்குன்னு கிளிக் ஆகிடும். படித்த பசங்க ரொம்ப நல்லா படிச்சிருக்கிறாங்க, நல்ல மெரிட்டில் அவங்க இந்த மாதிரி வெளிநாடு போய் இன்னும் படிக்கிறதுக்கு உண்டான ஏற்பாடுகள் எல்லாமே கனெக்ட் ஆகுது. பட் கடைசி நேரத்தில் அது தடையாயிட்டே இருக்குது. பணம் கட்டி கூட ரிஜெக்ட் ஆகிட்டு இருக்கு, அவங்க கூப்பிடலை, என்னன்னு தெரியல அப்படின்ற ஒரு குழப்பம் இருக்கும். இது அவங்களுக்கு மன அழுத்தத்தை கொடுத்துரும். நல்லா படித்த பசங்க நல்லா இருந்த திடீர்னு பார்த்தா அவனுக்கு மன அழுத்தம் ஆகிடுச்சு, அவன் வந்து அடுத்தது என்ன செய்யுதுன்னு தெரியல, ஏதோ ஒரு மைண்ட் அப்செட் ஆகிடுச்சு அப்படின்ற யோசனைகள் வரும். இன்னும் சில பிள்ளைகளுக்கு பார்த்திங்கன்னா தேவையில்லாத ஒரு சில விஷயங்களை அவங்களை டிஸ்டர்ப் பண்ணி அவங்க மைண்டு மாறி அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவங்க சில முடிவுகள் எடுப்பாங்க சடனாக, தந்தை தாயை மீறி. இந்த மாதிரியெல்லாம் சில ஃபோக்கஸ் கொடுத்துருக்கோம். அது இந்த இடத்துல சேஞ்ச் ஆகிடும். அது இந்த இடத்துல அப்படியே உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சிடும். ஒரு நல்ல அவங்க தெளிவாகி அவங்க ரொம்ப அடுத்த கட்டத்துக்கு ஒரு ஒரு ரீஎன்ட்ரி கொடுக்குற ஒரு அருமையான காலகட்டமாக இது மாறப்போகுது. அதனால் பிள்ளைகளுடைய எதிர்காலம் டாப் லெவலில் ஒர்க் அவுட் ஆகும், நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்க இத்தனை நாளாக மனபாரத்திலையும் பல இழப்புகளையும் மன உளைச்சல்களையும் சந்திச்சிருந்தாலும் உங்களுக்கு வேண்டியவங்களும் உங்களை காயப்படுத்தி உங்களை கஷ்டப்படுத்தி உங்களை விட்டு பிரியக்கூடிய நிலைமைகள் உண்டாக்கி இருந்தாலும் மீண்டும் உங்களுக்கு விட்டு போனது, உங்களுக்கு பிடிச்சது, நீங்கள் எதிர்பார்க்கறது உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பை இந்த குரு 12ஆம் பாவத்தில் பார்க்குறதுனால இது உருவாக போகுது, உண்டாக போகுது. நீங்கள் வெளிநாடு வரைக்கும் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்கன்னா இப்போ அது உங்களுக்கு கனெக்ட் ஆகும். குறிப்பாக சொல்கிறேன், தனுசு ராசிக்கு இருக்கிற இடத்த விட்டு இடம் மாறுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சா யோசிக்கவே வேண்டாம், மாறிடுங்க. தொலைதூர பயணம், தொலைதூரத்தில் வேலை, வெளிநாடு வாய்ப்பு எது கிடைச்சாலும் மிஸ் பண்ண வேண்டாம், யூஸ் பண்ணிக்கங்க. ஏன்னா உங்களுக்கு ஒரு பக்கம் சனி அர்த்தாஷ்டம சனியாக இருக்கார், ஏதோ ஒரு விதத்தில் நிம்மதியை எடுத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அது கொஞ்சம் இடமாற்றமாக இருந்ததுன்னா அது அப்படியே பாசிட்டிவ் உங்களுக்கு வேலை செய்யும். இன்னும் சிலரது வாழ்க்கையில் நான் ஓப்பனாக சொல்கிறேன், தனுசு ராசி பொறுத்தவரையிலும் எப்பவும் ஸ்ட்ரைட் ஃபார்வேர்டு, உண்மை, நேர்மை, தெய்வ பக்தி, எதையும் திட்டமிட்டு செயல்படுவீங்க. அதுலேயும் தன் உழைப்பால் உயரணும்னு நினைப்பீங்க. அந்த நல்ல மனசு உங்களுக்கு எப்போவுமே உண்டு. ஆனால் உங்களுக்கு சோதனைகள் அதிகம். நீங்கள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த தனுசு ராசி ஒரு நல்ல கம்பெனியை உருவாக்கி ஒரு 10 பேரில் 100 பேரில் எத்தனையோ பேரை வச்சு நாம் ஒரு பிஸ்னஸை உண்டாக்கும்னு நினச்சி நீங்கள் போயிட்டுருப்பீங்க. பட் மறைமுக பாதிப்புகள் உங்களுக்கு நடந்துக்கிட்டே இருக்கும். எங்கே நீங்கள் மேலே போயிடுவீங்களோ, வளர்ச்சி ஆகிடுவீங்களோ, உங்களுக்கு வேறு இல்லீகலாக எந்தெந்த தீமைகளை செய்யணுமோ அதெல்லாம் செய்ய தயாராக இருப்பாங்க. அதையும் தாண்டி நீங்கள் ஜெயிப்பீங்க. இந்த குரு பெயர்ச்சியெல்லாம் நல்ல ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் அடைய போகிறீங்க. அதில் மாற்றம் ஒன்றும் இல்லை. அப்போ 2ஆம் பாவத்தை குரு பார்க்குறாரு. 2ஆம் பாவத்தை குரு பார்க்கும் பொழுது தனம், செல்வம், செல்வாக்கு பெருக போகுது. உங்களுடைய வளர்ச்சி முன்னேற்றங்கள் டாப் லெவலில் இருக்க போகுது. அதுலேயும் குறிப்பாக உங்களுக்கு நான் ஒன்று சொல்லணும்னு என்னென்னா, இந்த 2ஆம் பாவத்தில் நீங்கள் இத்தனை நாளாக கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியலையே, சொன்ன டயத்துக்கு இதை நம்ம செஞ்சுருக்கணுமே நினச்சி சில வருத்தங்கள் உங்களுக்கு இருந்திருக்கும். அந்த வருத்தங்கள் எல்லாத்தையும் உடைச்சி சுக்குநூறாக்குற அளவுக்கு அழகாக எல்லாத்தையும் டக்கு 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 டக்குன்னு முடிக்க போகிறீங்க. ஒரு நல்ல சக்ஸஸ்ஃபுல்லை உண்டாக்க போகிறீங்க. தனுசு ராசிக்குன்னு ஒரு தனி ஒரு மைண்ட் செட்டே உங்களுக்கு அது கனெக்ட் ஆகிடும். அது வேறு லெவலில் நீங்கள் யோசிப்பீங்க, ரொம்ப அட்வான்டேஜாக திங்க் பண்ணுவீங்க, ரொம்ப தைரியமாக இறங்கி பல வேலைகளை முடிக்க போகிறீங்க. பெரிய லெவலில் மற்றவங்க முடியாத விஷயத்தை நீங்கள் முடித்து ஒரு ரெக்கார்டை உண்டாக்க போகிறீங்க. கண்டிப்பாக சொல்கிறேன், வேலையில் இருக்கிறவங்க நிறைய அவார்ட்ஸ் வாங்க போகிறீங்க. ஒரு நல்ல ஒரு அறிவியல் ஆராய்ச்சி சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்க புது புது முயற்சிகள் உங்களுக்கு பெரிய லெவலில் கை கொடுக்க போகுது. உலகமே திரும்பி பார்க்கக்கூடிய நிலையில் உண்டாக்கி பல சாதனைகளை உருவாக்க போகிறீங்க. மருத்துவ துறையில் இருக்கக்கூடியவங்க பல நன்மைகளை அடைய போகிறீங்க, பல புண்ணியங்களை சேர்க்க போகிறீங்க. அந்த லெவலுக்கு நல்ல விஷயங்கள் உங்களுக்கு கனெக்ட் ஆக போகுது. இத்தனை காலமாக நீங்கள் நேர்மையாக, கண்ணியமாக, கௌரவமாக இருந்ததுக்கு ஒரு ரிசல்ட் இல்லையே அப்படின்னு நினச்சவங்களுக்கு இதுக்கு மேலே அதுக்குண்டான பிரகாசமான ஒரு எதிர்காலம் உங்களுக்கு கிடைக்க போகுது. அடுத்து டக்கு டக்குன்னு ஒரு வளர்ச்சி பாதைக்கு நீங்கள் செயல்பட போகிறீங்க. குறிப்பாக சொல்லணுன்னா வண்டி வாகனங்கள் உங்களை வந்து சேரும். இந்த காலகட்டங்களில் குறிப்பாக மண், மனை, பூமி, வீடு கட்டக்கூடிய வாய்ப்புகளும் அதுக்குண்டான அம்சங்களும் உங்களுக்கு கனெக்ட் ஆக போகுது. கட்டின வீடு பாதையில் நிற்குதுன்னு நினச்சிங்கன்னா அதுவும் இப்போ கை கொடுத்து ஒரு நல்ல மேன்மைகளை உண்டாக்க போகுது. எந்த மாற்றமும் இல்லை. எதையும் நினச்சி வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. துணிஞ்சு இறங்கி செயல்படுங்க. பெரிய லெவலில் நன்மைகள் அடைய போகிறீங்க. திருமண வாய்ப்பும் தடையாக இருந்தாலும் அந்த தடைகளை தாண்டி சக்ஸஸ்ஃபுல்லாக அடைய போகிறீங்க. குறிப்பாக
குடும்ப விருத்தி உண்டாக போகுது. குடும்பத்தில் புத்திரபாகியம் இல்லை நினைக்கிறவங்களுக்கு புத்திரபாகியம், ஏன்னா குடும்பஸ்தானத்தை தான் குரு பார்க்குறாரு. அப்போ குடும்பம் விருத்தியாக போகுது, குடும்பத்தில் மேலும் மேலும் வளர்ச்சி உண்டாக போகுது, உருவாக்க போகுது. அதில் எந்த மாற்றமும் இல்லை. அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த 2ஆம் பாவம்ன்றது குடும்பம் இல்லையா, மனைவி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எது இருந்தாலும், கணவன் சார்ந்த பிரச்சனைகள் எது இருந்தாலும் அது சகஜிய நிலைக்கு வருது. சொந்த பந்தம் அவங்களோட பிறந்தவங்க அந்த ரீதியில் சில சில இடைஞ்சல்கள் இருந்துக்கிட்டே இருந்திருக்கும். அதிலிருந்து மீண்டு வெளியில் வரப்போகிறீங்க. மொத்தத்தில் இந்த தனுசு ராசி அன்பர்களுடைய வாழ்க்கையில் தீராத கடனும் தீரப்போகுது. ஏன் இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறேன்னா, உங்களுக்கு வந்து இந்த குரு பார்க்கக்கூடிய இடம் உங்களுடைய 4ஆம் பாவத்தில் பார்க்குறதுனால கடன் தீரும். ரொம்ப நாளாக கேட்டுட்ருக்கிற இடத்துல பணம் கிடைக்க போகுது. உங்களுக்கு சில நட்புகளால் சில மாற்றங்கள் உருவாக்க போகுது. அதே நேரத்தில் புது உறவுகள் உங்களை வந்து அடையக்கூடிய ஒரு அருமையான காலகட்டம். மேலும் பார்த்திங்கன்னா உங்களை விட்டு பிரிஞ்சு போனவங்களும் சேர்றதுக்கு உண்டான அற்புதமான காலகட்டமாக இது மாறப்போகுது. மொத்தத்தில் இந்த காலகட்டங்களில் நினச்ச இலக்கு அடைய போகிறீங்க, பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல்லாக உண்டாக்க போகிறீங்க. நான் சொன்ன பலன்கள் கோச்சார ரீதியில் சொல்லியிருக்கிறேன். உங்கள் ஜனன ஜாதகமும் திசா புத்தியும் ப்ளஸ் சர்வாஷ்ட வர்க்க பலன்களை பொறுத்து பலன்கள் மாறுபடும். அதனால் உங்கள் ஜனன ஜாதகத்தை பார்த்து எந்த ஒரு முடிவு எடுங்க, ஆக சிறந்தது. அப்படி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய இந்த காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சு அதை சார்ந்த முயற்சிகளை முடிவுகள் எடுங்க. அது மேலும் மேலும் உங்களுடைய வாழ்க்கையை வளமாக அமைந்திடும். உங்களது வாழ்க்கை வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திக்கலாம்.